உனக்கு ஆஃப் சாரி கட்ட தெரியுமா என்ன? சொல்லு, நான் வந்து கட்டி விடுறேன். இல்லை சோனி, அதெல்லாம் நான் கட்டிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துட்டேன். சோனி, கீர்த்தி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அக்கா பார்க்க செம்மையா இருக்க, அழகா இருக்க தெரியுமா? என்ன கீர்த்தி சொல்ற, உண்மையாவா? அழகா இருக்கேனா? ஏய் சோனி, நீ சொல்லு, உண்மையுமே நான் நல்லா இருக்கேனா? ஆமா ஆர்த்தி, கீர்த்தி சொன்ன மாதிரி செம்ம அழகா இருக்க. எங்க ஊர் பொண்ணு மாதிரியே இருக்க தெரியுமா? அப்படியே தாவணியில எங்களை விட அழகா இருக்கடி தாவணி பாவடையில. ஏய், 2 பேரும் போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையுமே நான் அழகா இருக்கேனா? அக்கா ப்ராமிஸா அழகா இருக்க. உன்னை தாவணி பாடையில பார்க்கும்போது எனக்கு தாவணி கட்டணும் ஆசையா இருக்கா, அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ஆமா ஆர்த்தி, நீ தாவணியில பார்க்க செம்ம அழகா இருக்க. அதை பார்த்தா எங்களுக்கும் தாவணி கட்டணும்னு ஆசையா இருக்கு. ஏய், 2 பேரும் சேர்ந்துட்டு என்னை கலாய்க்கிறீங்க தானே? உண்மையை சொல்லுங்கடி, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அடா, இவன் என்ன உண்மையை சொன்னா நம்ப மாட்டா? உண்மையுமே நீ அழகா இருக்கடி. நாங்கள் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா நீ போய் அத்தை மாமா அப்புறம் எங்கள் அம்மா சித்தி எல்லாத்தையும் கேளு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லு எங்கள்கிட்ட. என்னது, அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறேன், நான் நல்லா தான் இருக்கேன். சரி விடு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவா? ஏன்க்கா, நல்லா தானே இருக்கு, அதுக்குள்ளே ஏன் போய் மாத்துற? இல்லை கீர்த்தி வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தெரியுது. ஏதோ புதுசாக இது போடுறேன்னா அதனால ஒரு மாதிரி இருக்குது. நான் திருவிழா அன்றைக்கே போட்டுக்கிறேன். என்னது ஒரு மாதிரி இருக்கா? நீ தானே ஆசைப்பட்டு தாவணி கட்டிக்கிறேன்னு, அதுக்கப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிற? இல்லை சோனி, ஆசையை கட்டிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது சோனி, நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேனே. எனக்கு ஒரு நிலமை புரியுது, நானும் ஃபஸ்ட் டைம் ஆஃப் சாரி போடும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிடி. சோனி, எங்கள் அக்கா தாவணி பாடையில் பார்க்கும்போது அழகாக இருக்கால? ஆமாம் கீர்த்தி, அழகாக இருக்கா. நீயும் கட்டேன், அழகாக இருப்ப. உங்கள் அக்கா மாதிரியே தானே இருக்க நீயும். 2 பேரும் ஒரே மாதிரி கட்டிக்கங்களேன் தாவணி பாடை. நானே உன்கிட்ட கேட்கலாம் தான் சோனி நினச்சேன். எனக்கும் ஆசையாக இருக்குது தாவணி பாடை கட்ட. எங்கள் அக்கா அழகாக இருக்கால, அதே மாதிரி நான் கட்டிக்கிட்டே அழகாக தானே இருப்பேன். ஆமாம் கீர்த்தி, அவளை மாதிரியே நீ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சூப்பராக இருப்பேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு தாவணி பாடை கட்ட தெரியாதே. கவலைப்படாத கீர்த்தி, அதான் நான் இருக்கேன்ல, நான் கட்டி விட்றேன். உனக்கு எப்போ கட்டி விடணும்னு மட்டும் சொல்லு, நான் கட்டி விட்றேன். சரி சோனி, நீ கட்டி விட்டுருவேன். ஆனால் எனக்கு தாவணி பாடவே இல்லையே, எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான் இருக்குது. சுடிதார் கூட நான் அதிகமாக எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறது? இப்போ என்ன, உனக்கு தாவணி பாடு தானே வேணும்? என்கிட்ட இருக்குது, நான் தர்றேன். என்னோட இருக்கிறதெல்லாம் நீ பாரு, பிடிச்சிருந்தா எடுத்துக்க, இல்லைனா நாளைக்கு கடைக்கு போய் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ ஓகே சோனி, நாளைக்கு 10 மணிக்கு மேலே போய்ட்டு வருவோமா? என்னது 10 மணிக்கு மேலேயா? நான் காலேஜ் போகணுமே கீர்த்தி. என்னது, காலேஜ் போறியா? நாங்களாம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இங்கே வந்திருக்கோம். நீ என்னென்னா காலேஜ் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே இருக்கிற 1 மந்த்தும் நீ காலேஜ் போகக்கூடாது, அவ்வளோதான். கீர்த்தி, இப்போ தானே சொன்னேன், நாங்கள் காலேஜ் போகணும்னா எங்களுக்குலாம் பெனால்ட்டி போடுவாங்கடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது சோனி, நாங்கள் ஊருக்கு போகிற வரையும் நீ காலேஜ் போகக்கூடாது, அவ்வளோதான். என்னாச்சு, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது? இல்லைக்கா, சண்டேலாம் ஒன்றும் போடல. ட்ரெஸ் நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னலாக எதுவும் கிடையாது, அதான் போய் எடுத்துகிட்டு வரலாம், நாளைக்கு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. இல்லை ஆர்த்தி, காலேஜ் லீவ் போட்டால் எங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் போகலன்னா எங்கள் அம்மா திட்டும். உனக்கே தெரியல எங்கள் அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஆமாம் சோனி, இதுக்கப்புறம் நாங்களாம் எப்போ லீவ் போட்டு இங்கே வருவோம்னு தெரியாது. நீயும் காலேஜ் போயிட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, நீயும் இங்கே வீட்டிலேயே லீவ் போட்டு ப்ளீஸ். இல்லை ஆர்த்தி, நீங்கள் 2 பேரும் எதுக்கு சொல்கிறீங்கன்னு புரியுது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியாது, மறுபடியும் நம்ம எல்லோரும் ஒன்றா எப்போ இருப்போம்னு தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் காலேஜ் லீவ் போட்டால் எங்கள் அம்மா திட்டுண்டி. இப்போ என்ன, நீ லீவ் போட்டால் சித்தி திட்டுவாங்க, அவ்வளோதானே? சித்தியை பார்த்துக்கிட்டு என்னோட பொறுப்பு, ஓகேவா? ஆமாம் சோனி, சித்திக்கிட்ட நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், ஓகேவா? சத்யா லீவ் போட முடியாது, உனக்கே தெரியும், அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. நீ தான் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளீஸ் டி லீவ் போடு. லீவ் போட்டால் அவங்கள எப்படி பார்க்குறது? பாவம், அவங்களும் என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது? இவங்களும் பாவம், இவங்களுக்காகவும் யோசிக்கணும். இவ்வளோ தூரம் நமக்காக தான் இங்கே வந்திருக்காங்க, இவங்களையும் பார்க்கணும், அவங்களும் பாவம், என்ன பண்ணுறது? என்ன சோனி, என்ன யோசிச்சுட்ருக்க? லீவ் போட்டால் ஃபைன் போடுவாங்கண்ணா? கவலைப்படாத, நான் சித்திக்கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக நீ லீவ் போட வேண்டாம், இந்த கோயில் திருவிழா முடிகிற வரையும் ஒரு 10 நாள் மட்டும் லீவ் போடு, ஓகேவா? அது இல்லை ஆர்த்தி. சோனி, எதுவும் பேசாத, அதான் அக்கா சொன்னால 1 மாதம்லாம் லீவ் போட வேண்டாம், இந்த 10 நாள் மட்டும் லீவ் போடு, ஓகேவா? எதாக இருந்தாலும் நாங்கள் சித்திக்கிட்ட பேசிக்கிறோம். ஐயோ, இவங்க 2 பேர்ட்டையும் நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? பாவம், அவங்க என்னை பார்க்காம எப்படி இருப்பாங்க? என்னாலையும் அவங்கள பார்க்காம இருக்கவே முடியாது. என்ன 2 பேரும் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? மாமா சூப்பர் சாப்பாடு மாமா, வீட்டில் சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம் மாமா, செம்ம டேஸ்ட்டு, வீட்டில் சமைச்ச மாதிரியே இருந்துச்சு, அம்மா சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. சொல்ல போனால் நல்லா இருந்துச்சு. நானும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டேன், என்னால் மூச்சே விட முடியல. சரி சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, தெரிஞ்சவங்க கடை தான், நம்ம கேட்குற மாதிரி செஞ்சு தருவாங்க. ஓ, தெரிஞ்சவங்க ஹோட்டலா? சரி சரி. வெஜிடேரியன் மட்டும் தானா மாமா? நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டாங்களா? இல்லை பிரதீப், கோயிலில் வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதனால நான்வெஜ் செய்கிறது கிடையாது, அதனால தான் வெஜ்ஜில் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு போய் நான்வெஜ் வாங்கிட்டு வரேன். ஐயோ மாமா, எங்களுக்காகலாம் எதுவும் பண்ண வேணாம், நாங்களும் வெஜிடேரியனே சாப்பிட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி சிவா, இப்போ எதுவும் சாப்பிட்றீங்களா ஸ்நாக்ஸ் மாதிரி? சின்ன பொண்ணு செய்ய சொல்லவா? இல்லை மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போவே வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் என் வயிறே வெடிச்சிடும். என்ன ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது? மாமா மச்சாலாம் சேர்ந்து ஒரு ரேடியோ சிரிச்சிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நீ சமைக்காதனால உன் தம்பிக்கு 2 நேரம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாங்களாம். என்னது, நான் சமைக்காதனால நல்லா சாப்பிட்டீங்களா? டேய், இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. நான் இப்போ தான்டா சமைக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உங்களெல்லாம். ஐயோ அக்கா, நாங்களாம் அப்படி சொல்லலை, மாமாவா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம், நீ சமைக்காததுனால நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லைக்கா. மாமாவை நம்பாத. ஏங்க, இது உங்கள் வேலையா? உங்கள் மனசில் உள்ளது தானே என் தம்பிக்கு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, பார்த்துக்குங்க, அப்புறம் சோத்துல விஷம்தான். ஏமா தாயே, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன், பார்த்து கூப்பிட்றோம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பையங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்து நடந்துக்குங்க, சொல்லிட்டேன்.
சிவா பிரதீப் நீங்க ரெண்டு பேரும் எப்படிதான் உங்க அக்காவை சமாளிச்சீங்களோ எது சொன்னாலும் மூக்கு மேல கோவப்படுறா. மாமா நீங்க பாக்குற கோவம்லாம் கம்மி, இன்னும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே தெரியும், பாத்துக்கோங்க. என்ன சிவா சொல்றத பார்த்தா பயந்து வருது. தெரியாம கல்யாணம் பண்ணிட்டணும். என்னது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஏங்க நான் கோவப்படுறது உங்களுக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ணும்போது எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம். அப்போது இப்படி தானே பேசினேன். என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? இப்போ என்ன சொல்லிட்டாங்க உன் வீட்டுக்காரரு? என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க சொல்லு. பாரஜிதி அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாராம். ஒருவேளை நான் இவ்வளோ கோவப்படுறது நல்லா தெரிஞ்சிருந்தா என்னை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டு போயிருப்பாரா? தம்பி, இவள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேச்சு வச்சுக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா, சண்டை போடுவா. நீங்கள் அதிகமாக இவள்கிட்ட கோவப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்களே. ஐயோ அத்தை, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி கோவப்படுறாள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாருங்க எப்படி சிரிச்சு பேசுவான்னு. அவளை பத்தி எனக்கு தெரியும் த. அதனாலதான் சும்மா அவளோட விளாண்டுட்டு இருக்கேன். அவ சும்மா குழந்தை, சும்மா கோவப்படுவா. சித்தி நீ அவர் சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காது சித்தி. உன் மாப்பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் சமாதானம் பண்றங்கிற பேர்ல என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு இதே வேலையா போச்சு எப்பவுமே. அப்படியெல்லாம் சொல்லாதீ சின்ன பொண்ணு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை நாங்களாம் தேடினாலும் கிடைக்காது. அப்படி உன்னை வச்சு பார்த்துக்கிறாரு. நாங்களே தேடி கட்டி வச்சிருந்தாலும் உன்னை இப்படி பார்த்துக்க மாட்டாங்க எந்த மாப்பிளையும். சித்தி இங்க என்ன நடக்குது? நான் தானே உன் பொண்ணு, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சப்போர்ட்லாம் பண்ணலடி சின்ன பொண்ணு. அவங்க சும்மா உன்னோட விளையாட்டுக்கும் பேசுகிறாங்க. நீ அதுக்கு கோவப்படுறதுக்கு என்ன பண்ணுறது? இருக்கட்டும் சித்தி இருக்கட்டும். இந்த மாமியாருங்க மட்டும் மாறவே மாட்டீங்களே. என்னதான் மாப்பிள்ளை பண்ணாலும் மாப்பிள்ளையை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. பொண்ணுங்களெல்லாம் மறந்துடுவீங்க. அப்படி இல்லடி சின்ன பொண்ணு. இனிமேல் நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் அவர் தானே உனக்கு. அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அத்தை விடுங்க, அவள்கிட்ட பேசி உங்களால ஜெயிக்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, அவ குழந்தை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பா. அவள்கிட்ட பேச முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க இந்த டைம்ல? பக்கத்தில் தான் சிவா போகிறோம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான். எங்க சின்ன பொண்ணு? ராணி அக்கா வீட்டுக்கு தாங்க போகிறேன். காலையில் அவங்க அக்காலாம் வந்துருந்தாங்க. சரி சாயந்தரம் வரேன்க்கான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. சரி எல்லா வேலையும் தான் முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்து வரலான்னு தான் போகிறோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிடுவீங்களா? நான் வந்து கொண்டு விட்டுட்டு வரவா? இல்லைங்க பரவாயில்ல, இங்கே தானே 2 வீடு தள்ளி தானே இருக்குது. எதுக்கு நீங்கள், நானே போய்க்கிறேன். டே மச்சான், டே சிவா, டே திரும்பி பாடுறா. என்னடா அக்கா என்ன பேர் சொன்னுச்சுன்னு கேட்டியா? என்னடா சொன்னுச்சு? டேய் ராணி அக்கான்னு சொன்னுச்சுடா. சோனி அம்மா பேரும் ராணி தானே? ஆமா மச்சான், சோனி அம்மா பேரும் ராணி தான். அப்போ 2 பேரும் அங்கே தான் போகிறாங்க போல இருக்கு. சொல்ல முடியாது மச்சான், வேற ராணியா கூட இருக்கலாம்ல. இருக்கட்டும்டா, நம்ம போய் பார்த்தா தானே நமக்கு தெரியும். வா நம்ம அக்கா கூடயே போகலாம். எப்படிடா போகிறது? அதான் மாமா வெளியில் போக வேண்டாம்னு சொல்கிறாரு. எப்படி போக முடியும் சொல்லு? ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போகலாம்டா. வாடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா, அக்காட்ட ஏதாவது பேசி சமாளிச்சு அக்கா கூடவே போவோம். மாமா தனியாக தானே வெளியில் போக வேண்டாம்னு சொன்னீங்க. அக்கா கூட சும்மா வெளில போயிட்டு வரட்டுமா? என்ன சிவா சொல்கிற? அக்கா கூட போறியா? ஏங்க அவங்களும் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே தாங்க இருக்காங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தால் தானே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் எங்கள் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ராணி அக்கா வீட்டில் தான் எல்லாரும் நல்லா பேசுவாங்கல்ல, கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். இல்லை சின்ன பொண்ணு, கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றும் சொல்லலை. அங்கே பசங்க யாரும் இல்லைல்ல, அதனால தான் இவங்களுக்கு போர் அடிக்கும். அதுக்கு தான் சொன்னேன். சரி கூட்டிகிட்டு போயிட்டு வா. போயிட்டு அங்கே அண்ணன் இருந்தாருன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், நானும் வர்றேன். சரிங்க, நான் போயிட்டு மாமா இருந்தாருன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி சின்ன பொண்ணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போய் ரூமில் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கோயில் கூப்பிடுவாங்க. சரிங்க. டே மச்சான், என் ஆளை பார்க்க போகிறேன். ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நம்ம யார் வீட்டுக்கு போகிறோம்னே தெரியல, அதுக்குள்ளே ஆளை பார்க்க போகிறேன்னு ஆடாத. நீ ஒரு ஆள் போதுண்டா என் லவ் ஊற்றி மூடுறதுக்கு. எனக்கு வெங்காயம் நறுக்கிட்டியா? நறுக்கிட்டேன் ராணி. அண்ணி எப்போ நீ குளிச்சுட்டு வந்தீங்க? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் ராணி, நீ பண்ணுறது சரியா இருக்கா? அவன் தான் சின்ன பிள்ளை, கவுச்சி எடுத்து ஆக்க சொன்னா நீ எடுத்து ஆக்கிடுவியா? ஏன் நீ இதில் என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சாப்பாடு நைட்டுக்கு சமைச்சு தான் ஆகணும். அதை கவுச்சி எடுத்து ஆக்குனா என்ன? நாளைக்கு எப்படி இருந்தாலும் வீடு சுத்தம் பண்ணிடுவோம். இப்போயே சாப்பிட்டு முடிச்சிருவோம், விடுங்களேன். அதுக்கு இல்லை ராணி, விடிஞ்சா முனிக்கோயில் பூசை, அங்கே போய் ஆம்பளாளுகள்லாம் சாப்பிட போகிறாங்க. அதுக்குள்ளேயும் எதுக்கு கவுச்சி எடுத்து ஆக்கிக்கிட்டு இருக்க? அண்ணி அப்படி பார்த்தாலும் ஆம்பளாளுங்க மட்டும் தானே நீ முனிக்கோயிலுக்கு போவாங்க. பொம்பளை பிள்ளைலாம் வீட்டில் இருக்குல்ல, அதுகளும் எங்கே போயிடாதுங்களா? இப்போ ஆக்கிறதுக்கு சாப்பிட்டுச்சுன்னா அதுகளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. ஆமாம், நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுவும் எடுத்து ஆக்க முடியாதுல்ல. பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டு போகுது, விடுங்களேன். இல்லை ராணி, இவன் கேட்டாங்கிறதுக்காக இவ்வளோ வேலை மெனக்கட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கியே, இனி எப்போ செய்கிறது சொல்லு? ஐயோ அண்ணி, பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நானும் சிலையும் சேர்ந்து முதல்ல செஞ்சு முடிச்சிட்டோம். ரைட்டாவுக்கு தான் வெங்காயம் அரிய சொன்னேன் அக்காவை. என்ன ராணி சொல்கிறீங்க, செஞ்சிட்டீங்களா? ஆமாம் அண்ணி, அதெல்லாம் எப்போவோ செஞ்சாச்சு. எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறிட வேண்டியதான். அத்தை அத்தை, என்னடி பூமாரி, என்ன இந்த ராத்திரி நேரத்தில் தனியாக வந்த? வீட்டில் எதுவும் சண்டையா? அத்தை சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அண்ணன் ஊர்லேருந்து வந்துருச்சுட்ட. என்ன பூமாரி சொல்கிற? சக்தி வந்துருச்சா? நாளைக்கு தான் வருவான்னு லட்சுமி சொன்னா. ஆமாத்த, அப்படிதான் அண்ணன் எனக்கிட்டையும் சொன்னிச்சு. ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு இன்னைக்கே வந்துருச்சு. சரி வந்த வரைக்கும் சந்தோஷம். இந்த வாட்டியாவது உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் எங்கேயும் அனுப்பக்கூடாது. அத்தை கவலைப்படாதீங்க, இந்த தடவை கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அண்ணன் எங்கேயும் போகலையா, இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போதான். என்னடி பூமாரி சொல்கிற, உண்மையாவா? ஆமாத்தே, அண்ணன் வந்தாக்கலே அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன் உன்னை விட்டுலாம் இருக்க முடியலண்ணே, என்னோடய இருந்தேன்னு சொன்னேன். அண்ணன் இனிமேல் சத்தியமாக இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற வேலையை பார்க்கவே ஆள் இல்லை. அவன் ஏன் கடந்து அங்கே போய் கஷ்டப்படுறான் சொல்லு? இங்கே இருக்கிற வேலையில பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாவோட இருக்க சொல்லு.
அதெல்லாம் அண்ணன் வரும்போது நீங்களே சொல்லுங்க. எனக்கு இப்ப எங்க அண்ணன் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சத்யா கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்ததுனால உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவ ரூம்ல இருக்கா. பெரியம்மா பொண்ணுங்களாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பா. போய் பாரு. என்னடி சொல்றீங்க? ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க குமாரி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்காங்க. இந்தா எங்க அக்காவும் எங்க அண்ணியும் இருக்கிறாங்க பாரு. அண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுப்பண்ண. அது எப்படி ராணி மறப்பேன், சொல்லு. அந்த அண்ணன் பொண்ணுதான் நீ. பேரு பூமாரி. என்ன ராணி சொல்ற? சுப்பண்ணன் பொண்ணா? சுப்பண்ணனுக்கு பொண்ணு இருக்கா? ஆமாக்கா, பொண்ணு இருக்கு. நம்ம சத்யா வயசுதான். எனக்கும் தெரியாது ராணி, அந்த மச்சனுக்கு பொண்ணு இருக்குன்னு. 2 பசங்க தானே? ஆமா, நீங்க இங்க இருக்கும் போதெல்லாம் இந்த பிள்ளை இல்ல. நீங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு அங்கிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளை பிறந்துச்சு. அப்படியா? சரி சரி. அக்கா அப்படியே அண்ணனுங்களை உரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காளே. ஆமா, நீ சின்ன வயசுல சக்தி இருந்த மாதிரி தான் இருக்கிறா இவளும். என்னடி ஆயா, உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அத்தை, இவங்களெல்லாம் நான் எப்படி கூப்பிடுறது? இவங்க என்னோட அக்கா, அதனால உனக்கு அத்தை முறை வேணும். இவங்க என்னோட அண்ணி, உனக்கு பெரியம்மா முறை வேணும். அத்தை, பெரியம்மா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் குட்டி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல? ஐ பெரியம்மா, நீங்க எப்படி நீ குட்டின்னு கூப்பிடுறீங்களோ அது மாதிரிதான் எங்க அண்ணனே நீ குட்டி குட்டின்னு கூப்பிடும். சரி பூமாரி, போ. நீ போய் சத்யாவை பாரு, போ. சரித்த. ஏதோ எல்லா பிள்ளைகளும் இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் கடகடன்னு வளர்ந்துருச்சுங்க. அதுலயும் இந்த பிள்ளை பிறந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம சத்யா பார்க்க 1 வாரம் இருக்கவே அவ பிறந்துட்டா. அண்ணி, ராணி, வளரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Mm-hmm.